ஐயோ இவர் எதிர்க்கா வராரு, இவர் ஏதாவது கேட்டு போறாரு, நம்ம கிட்ட இருக்கிறத கொஞ்சம் காசு தானே இருக்குதுன்னு நான் மனசுல நினச்சிக்கின்னு அவர் இப்படி எதிர்க்க வராரு, இப்படி போறேன், கண்ணை இப்படி கீழே காந்துன்னு போயிட்டுங்க. அந்த இடத்துல காய் கடையில் கூட காய் வாங்கலை. பக்கத்தில் ஒரு 2 கடை தள்ளி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு. அந்த சகோதரிக்கிட்ட போய் அடிக்கடிக்கு நான் பேசுறதுங்க சத்தியத்தை போய் சொல்லுவேன். சரி இவர் கடந்து போயிட்டோம், இவர் போயிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் வந்து காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு அங்கே உட்காந்து அந்த சகோதரிக்கிட்ட பேசினேன். நான் பேசி 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே உட்காந்துக்கிறேன். சரி இவர் போயிட்டு இருப்பாரு, வரமாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் அந்த கடை விட்டு காய் கடையான வரேங்க. காய் கடையான வந்தாக்கா அந்த பெரிய திரும்ப என் எதிர்க்கவே வராரு. எனக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. எதிர்க்க வந்து என் முன்னாடி நின்று கேட்குறாருமா காசு தான் கொடுன்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம மனசில் வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டாங்களே. சரி இருக்கிறத கொடுத்துட்டேன். ஒரே ஒரு காய் மட்டும் வாங்கிக்கின்னு, ஒரு காய் வாங்குற ஒரே ஒரு 10 ரூபா தான் நான் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் போயிட்டாரு. 10 ரூபாய்க்கு காய் வாங்கிக்கின்னு வந்துட்டேங்க. ஸோ வந்த பிறகு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது அப்படியே நடக்குதுமோ. ஸோ வந்த அந்த பெரியவர் வயசானவருங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு, ஜோல்னா மாட்டுக்கிற பேகு, ஜோல்னா பேக் ஒன்று மாட்டினுக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு காசு கொடுத்துட்டுமேன்ற ஒரு கவலை எனக்கு இல்லை. நம்ம போக சொல்ல நம்ம என்ன நினச்சிட்டு போனோம், யாரும் வரக்கூடாது, வந்தால் நம்ம கையில் இருந்து கொடுத்துட்டு வரக்கூடாது ஏசப்பான்னு சொன்னோம். ஆனால் வந்துட்டாரு. ஸோ நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. விசுவாசத்தை சோதிக்கிற நேரமாக கூட இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ஏசப்பா தான் வந்துட்டாரு, ஏசப்பா தான் மனித உருவத்தில் இப்படியெல்லாம் வந்திருப்பாருன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்குங்க. எப்போ இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கும். இப்போ கூட என் கூட தேவ தூதர்கள் இருக்கிறாங்கன்ற ஆழமான நம்பிக்கை இருக்குதுங்க. ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் கூட கரெக்டாக 2:30 மணிக்கு தொடை தட்டுவாங்க. ஆள் வந்து தட்டுற மாதிரியே தட்டுவாங்க, ஜபத்துக்கு எழுந்துக்கணும்னு. ஆசிரியர் சொல்ல